ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு தாய் சீரிஸ் தான். புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரீஸோட பேர் அடிக்டட். ஹீரோயின் ஆக்சுவலி சைனீஸில் ஃபஸ்ட்டு வந்த இந்த சீரீஸை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டே வித் மீ இதோட ரீமேக் தான். ஸோ ரீமேக்குன்னு சொல்ல முடியாது, அதோட ரீமேக் தான் இதுன்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டான அழகான நம்ம ஸ்டே வித் மீயை தான் இவங்க இந்த மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் சீரீஸ் அந்த அளவுக்கு இருக்குதா இல்லை எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எபிசோடை வச்சு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஆடியன்ஸ் வேறு, தாய் ஆடியன்ஸ் வேறு, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் எபிசோடு கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட்லி ஒரு 90% வரைக்கும் அந்த ஸ்டோரியே தான் அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடு அங்கே எப்படி இருந்ததோ ஸ்டே வித் மீ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற என்னோட கருத்துக்களை கடைசியில் தான் சொல்லுவேன். முன்னாடியே சொல்லிட்டா நிறைய பேர் சரி ஓகே சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்லுங்கள். வாங்க எபிசோட் 1குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பையன் டொக்குன்னு ஷூவை போட்டு நடந்து வந்துட்டுருக்க. அந்த ஷூவை தான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. நான் கூட நினச்சேன் எதுக்குடா ஷூவை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே மிலிட்ரி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அந்த எக்ஸாம் எழுத வரவங்க ஷூவெல்லாம் போடக்கூடாதான். ஸோ அங்கே இருக்கிற அந்த சீஃபு, ஹலோ சார், ஷூ போட்டுட்டு எக்ஸாம் எழுதக்கூடாது, கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல அப்படியே டென்ஷன் ஆகிடுது இந்த பையனுக்கு. இவன் பேர் தான் ஹீரோட பேர் தான் ஹீரோ. ஸோ ஃபஸ்ட் லீடு. ஸோ இவன் பேர் ஹீரோக்கு டென்ஷன் ஆக பேப்பர் மட்டும் எடுத்து இவனோட ஃபேமிலி நேமை மட்டும் எழுதி அந்த பேப்பரை பருன்னு அந்த சீப்பு முன்னாடியே கிழிச்சு போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டான். ஷூ போடாமல் எழுதணுன்னா நான் எழுதவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போக அந்த சீஃப் ஆஃபீஸருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அடப்பாவி, இவனோட இவ்வளோ திமிர் பண்ணான்னு அவனை பிடிக்கலான்னு போக பக்கத்தில் ஒருத்தன் வந்து நில்லுங்க அவனோட ஃபேமிலி நேமை முதல்ல பாருங்கன்னு சொல்ல ஃபேமிலி நேமை பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகிடுது. அவங்க அப்பா பெரிய பருப்பு போல். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆக சரி ஓகே நீங்களே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அவன் போயிட்டு போகிறாங்கிற மாதிரி விட அடுத்த சீனில் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான். இவன் ஃப்ரெண்டா இவன் அண்ணனான்னு எனக்கு தெரியல. பட் அவன் பாட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்டே இருக்கான். நீ ஏன்டா இப்படி பண்ணுற? எக்ஸாம் எழுத போனேன், எழுதிட்டு வர வேண்டியது தானே, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேணான்னு தோணுச்சு, நான் வந்துட்டேன் அப்படிங்க சொல்ல ஏன்டா இப்படி இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? எழுதிட்டு வர வேண்டியது தானே, விடு அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன், இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் இருக்குது, எப்படியாவது மிலிட்ரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியே ஆகணும்னு சொல்ல இதை பற்றி நீ அங்கிள் கிட்ட சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்ல அவரை பற்றி என்கிட்ட பேசாத, நான் தனியாக இருக்கணும், ஸோ தனியாக என்னோடய வேலையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு இப்படி பண்ணுற? அப்படி என்ன மிலிட்ரி ஜாப் உனக்கு முக்கியம்னு சொல்ல அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சான் அப்படிங்கிறான். இவன் கசின் போல். சரி ஓகே உனக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணு. ஆமாம், நான் என்ன லவ் பண்ணுறனோ அதுதான் நான் பண்ண போகிறேன்னு சொல்ல ஆனால் என் அப்பா இப்படி இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல, என் அப்பா கூட இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல எதுக்கு இப்படி பேசுகிற? உன் அம்மா இருந்ததுக்கப்புறம் உன் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் உண்மையாகவே சோகமாக தான் இருக்காங்க தெரியுமா? உனக்கு புரியல ஹீரோ, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இதை பற்றிலாம் எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை. அப்படியே அம்மா மேலே அக்கறையாக இருக்கவர் எதுக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு தேவையா அப்படின்னு சொல்ல 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக உன் அம்மாவை லவ் பண்ணலன்னு அர்த்தமா? அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அந்த வெட்டிங்கும் பிடிக்கல, அங்கே என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன்னு சொல்ல அவர் உனக்கு அப்பாடா, நீ கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு போயே ஆகணும், ஈவினிங் கல்யாணம் இருக்குல்ல, போயிருடா அப்படின்னு சொல்ல நான் போக மாட்டேன். போறியா இல்லையா? எனக்காக போ ப்ளீஸ், நீ அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சான் பேசிகிட்டே இருக்க ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இப்படியே விட்டு அவன் பேசிகிட்டே இருப்பான்னு சொல்ல சரி விடு, நான் கல்யாணத்துக்கு போகணும்னு நீ நினைக்கிற, அதுக்காக வேணா போகிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீ சொன்னதுக்காக தான் போகிறேன், எனக்கெல்லாம் விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போக நாளைக்கு இதை கல்யாணம்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ அந்த பக்கம் போயிடறான். அடுத்து சேம் டைமு கல்யாணம் நடக்கிற அந்த ஹாலு போல் எப்படியாவது இந்த ஹாலுக்குள்ளே எகிரி குதிச்சு யாருக்குமே தெரியாமல் திருட மாதிரி ஹீரோ அங்கே வந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே மெல்ல அங்கே வந்துக்கிட்டே இருக்க வந்து பார்த்தா அங்கே இவங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த லேடியோட முகத்தில் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணலான்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி அங்கே ஏதோ கலைஞ்சி தான் கிடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு டென்ஷனாக அப்படியே ஹீரோ விட அடுத்த அந்த ஸ்டெப் மதரு, அப்பா, ஹீரோ 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க. நெக்ஸ்ட் டைம் அவன் பையனை நம்ம கூட கூப்பிடு, அவனும் நம்ம கூட வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல கண்டிப்பாக அவனை நான் கூப்பிட்றேன்னு சொல்ல அவனை கூப்பிட்றேன்னு சொன்ன அடுத்த செகண்டு ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அமைதியாக இருக்க எதுக்காக அவன் தனியாக இருக்கணும், உன் பையனை நம்ம கூடயே படிக்க சொல்ல, நம்மளே படிக்க வச்சு நம்ம கூடயே வச்சு பார்த்துக்கலான்னு சொல்ல இன்னும் ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னது அவனை இங்கே கூட்டிகிட்டு வரீங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நான் இங்கே இருக்கவா இல்லை இங்கேருந்து நான் போயிடுவா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்ல நீ அவளுக்கு மரியாதை கொடுத்து பேசவே மாட்டியா? இங்கே பாரு, அவள் சொன்னாங்கிறதுக்காக தான் உன்னை இங்கே வச்சுருக்கேன், ஆல்ரெடி எங்களோட வெட்டிங் ஃபோட்டோவில் நீ பண்ணி வச்சுருக்கிறத பாருன்னு சொல்ல அது நான் தான் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாரு, ஆன்டி கிங் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஸோ அதனால தான் நான் உன்னை திட்டாமல் அமைதியாக இருக்கேன், நீ
நீ தான் அது பண்ணன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. ஆமாம், எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, நீங்கள் இவங்க சொன்னால் என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. சரி, எனக்கு ஒன்றுமே புரியலையே, என்ன ஆச்சு இவங்கக்கிட்ட, நீங்கள் எதுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இவங்க பணக்காரராக இருக்காங்க, நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அந்த லேடி, அது குவிங்க அவங்க பேர், அவங்கள பார்த்து கேட்க, இங்கே பாரு நீ வாயை மூடிட்டு இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அப்படியே டென்ஷனாக அந்த பக்கம் போக, ஏய் ஹீரோ ஹீரோ நீ அமைதியாரு ப்ளீஸ், நீ போக வேணாம், என் பையன் கண்டிப்பாக இங்கே வரமாட்டான், அவன் அப்பா கூட இருக்கான், அவன் இங்கே வரமாட்டான், நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்ல, நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக போக அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஆண்டி அப்பாவை கன்வின்ஸ் பண்ண நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிருக்க. வேகமாக வீட்டுக்குள்ளே வந்த ஹீரோ பையன் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க அப்பா பாடி கார்டு போட்டிருப்பாங்க போல். எப்படி அவனை வீட்டை விட்டு வெளியே விட்றாதீங்கடா, நான் மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி 2 பாடி கார்டு பேசிகிட்டே இருக்க. என்னடா இவனுங்க எப்படி தான் வீட்டை விட்டு வெளியே போகிறதோ ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே புலம்பிகிட்டே இருக்க. திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா, ஜன்னல் வழியாக ஓடி போயிடலான்னு சொல்லி ஜன்னல் வழியாக ஓடி போக அடுத்த நாள் காலையில் இவனுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அவனை காணும். ஐயோ அங்கிள் அங்கிள் அங்கிள், ஹீரோ ஓடிட்டான்னு சொல்லி கத்திட்டே இருக்க. ஹீரோ அப்படியே ஒரு பைக்கில் அப்படியே லாங் டிரைவ் மாதிரி போயிட்டுருக்கான். ரொம்ப க்யூட்டாக இந்த பைக் ரைடர்ஸ்லாம் போவாங்கள்ல அந்த மாதிரி போகிறான். போகும்போதே தூக்கம் போல் விடிய ட்ராவல் பண்ணிட்டு வரான் போல். ஒரு வழியாக அவன் ஆண்டியை பார்க்கத்தான் வந்திருக்கான். ஏண்டா அவ்வளோ நல்ல ஸ்கூலை விட்டுட்டு ஏண்டா நீ இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணேன்னு ஆண்டி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு தோணுச்சு. ஏண்டா நீ என்ன லூஸா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலு அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூலில் லோக்கல் ஸ்கூலில் வந்து படிக்க வந்திருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஆண்டி கேட்டுகிட்டே இருக்க. ஆண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு என் ஃபேமிலியில் இருக்கிறது நீங்கள் மட்டும்தான் என்னோடய ரிலேஷன். நான் இந்த ஸ்கூலை சேஞ்ச் பண்ணதுக்கு நிறைய காரணம் இருக்குது, எனக்கு புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, நான் இங்கே தான் இருக்கணும். அப்புறம் என் அப்பாவோட பேரை வச்சு நான் வாழணும்னு நினைக்கல, எனக்கு என் அம்மாவோட பேர் தான் வேணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பா பேர் வச்சா எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமான்னு சொல்ல, என்னமோ பண்ணு, நீ ஏன் இங்கே வந்தேங்கிற காரணம் மட்டும் எனக்கு புரியலங்கிற மாதிரி ஆண்டி சொல்லிகிட்டே இருக்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் திங்க் பண்ணிட்டே இருக்க. எனக்கு இந்த மாதிரி கண்ட்ரி சைடில் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அப்படியே என்னோடய பைக்கில் ஜாலியாக ரைட் போகணுன்னு ஆசை. ஸோ அது எல்லாமே இங்கே தான் நடக்குது, நான் இங்கேயே படிக்கிறேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. ஆண்டி சரி போனால் போட்டுன்னு சொல்லி அவனை ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டாங்க போல். ஸ்கூலில் அவனுக்கு செம்ம ஹார்ட்டு, ஏசிலேயே படிச்சிருப்பான் போல். இந்த ஸ்கூலில் அவனால் இருக்கவே முடியல, செம்ம ஹார்ட்டாக இருக்க. எல்லோரும் அசைன்மெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, ரெடி பண்ணிங்க, 2 பேர் சேர்ந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல. அங்கே திரும்பி பார்த்தா ஒரு பையன் தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்க பையன்கிட்ட, ஏண்டா ரோல் நம்பர் 21 யாருடா, அந்த அங்கே படுத்திருக்கான் பாரு, அவன் தான் போ, அவன் தான் அவன் பேருன்னு சொல்ல. இவனா சரி ஓகே இவன்கிட்ட போகலான்னு, ஹலோ நம்ம 2 பேர் பேர் அப்படின்னு சொல்ல. அவன் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டே, நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ் மில்க் ட்ரிங்க்னு எது வளர்றான். ஏண்டா நீ ஹேங் ஓவர்லையா படுத்திருக்க, ஒருவேளை ஃபுல் மப்பா அப்படின்னு ஹீரோ கேட்க. அந்த பையன் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். இவன் தான் நம்ம கதையோட அடுத்த லீடு, இவன் பேர் பாப். அப்படியே கண்ணை திறந்து ஒரு மாதிரி டயர்டாக அவனை பார்க்க 2 பேர் ஒரு செகண்ட் பார்த்துக்கிறாங்க. நான் சொன்னதை ப்ராப்பராக பேப்பரில் எழுது அப்படின்னு சொல்ல. என்ன சொன்ன, நீ என்ன சொன்னேங்கிறது எனக்கு புரியலன்னு சொல்கிறேன், பொயட் தானே எழுத சொல்லியிருக்காங்க தாயில், நான் சொல்ல நீ அப்படியே எழுது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரிங்க் அடித்தா கூட லவ் அப்படிங்கிற ட்ரிங்க் தான் வேணும், அதை குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படின்னு சொல்லி அப்படியே கவிதையாக சொல்கிறான். பட் அது தாய் கவிதையாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ அதனால நம்ம அந்த கவிதையை சொல்லி கவிதையை அசிங்கப்படுத்த வேணாம், ஸோ அதனால் அதோடு நிறுத்திக்கலாம். அவன் பாட்டுக்கு கவிதை சொல்லிக்கிட்டே இருக்க, அதை எழுதிக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே பக்கத்தில் வந்து டீச்சர் நிற்க, ஏண்டா லூசாடா நீ, உன் கையெழுத்து இவ்வளோ கேவலமாக இருக்குது, ஏண்டா கிறுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. கிறுக்கலை, நான் கவிதை எழுதுறேன்னு சொல்ல. கவிதையா, ஆமாம் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறானா அதனால எழுதுகிறேன், அவன் ஃபாஸ்ட்டாக சொல்லாமல் பொறுமையாக சொன்னால் கூட உன் கையெழுத்து இப்படி தான் மோசமாக இருக்கும், எப்படி அசிங்கமாக இருக்குன்னு பாருன்னு சொல்லி டீச்சர் ஹீரோவை திட்டிகிட்டே இருக்க. ஏப்பா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் அழகாக இருக்குமே, நீ தான் எவ்வளோ க்யூட்டாக எழுதுவில, அவனை எழுத சொல்லாமல் நீ எழுது, அதான் நல்லா இருக்கும்னு சொல்ல. அப்போ தான் குயிக்காகவும் முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அந்த பக்கம் போக. சரி நோட்டை கொடு நானே எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாங்கி அப்படியே பாப் அதில் எழுதுகிறான். ரொம்ப க்யூட்டாக அழகாக அவனோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. ஏய் நீ குடிக்கலையா, நான் குடிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, லூசா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் எழுதிட்டே இருக்க. ஏண்டா இது என்னடா தாய் ஸ்கிரிப்ட் எழுத சொன்னால் எது கிறுக்கி வச்சுருக்க, உனக்கு இதெல்லாம் எழுதவே தெரியாதா, ஏண்டா உன் கையெழுத்து இவ்வளோ மோசமாக இருக்குது கேவலமாக இருக்குதுன்னு சொல்லி பாப்பா அவனை திட்டிகிட்டே இருக்க.
இருக்குடா உனக்குன்னு அவனை திட்டலான்னு ஹீரோ அவன் பக்கத்தில் போகிறான். நோட்டை பார்த்தா அவன் ரொம்ப அழகாக அப்படியே எழுதிட்டுருக்கான். அவன் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது அப்படியே ஹீரோவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இவன் இவ்வளோ அழகாக க்யூட்டாக எழுதுறான், சூப்பராக எழுதுறானே, இவ்வளோ நல்லா எழுதுவானா இவன் கையெழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது, டீசெண்டாக இருக்குதுப்பா, நம்மளும் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கே டென்ஷன் ஆகிடுது. அப்போ தான் புரியுது இவ்வளோ நாளாக நம்ம கிறுக்கிட்டு இருந்திருக்கோன்னு. ஆமாம், நீ கிளாஸில் பார்த்தா புரியாத மாதிரி தூங்கிட்டே இருக்க, அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளோ அழகாக எழுதுகிற, அது எப்படின்னு சொல்லி கேட்க அதை அப்படியே மார்ஜின் பண்ணி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே பர்ஃபெக்டாக எழுதி முடிச்சிடறேன் அந்த கவிதையை. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஹீரோக்கு. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க டீச்சர் அங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே பார்த்தியா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்னு, இங்கே பாருடா, இவனை உன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ, ஏதாவது நோட்ஸ் வேணும்னா இவன்கிட்ட வாங்கிக்க, எவ்வளோ நல்லா எழுதியிருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்ல, நல்லா பண்ணியிருக்க, இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல திடீர்னு அப்பா சொன்ன ஃப்ளாஷ்பேக்கை ஞாபகம் வருது. ஒரு மனுஷங்களோட கையெழுத்து நல்லா இருந்தால் அவங்களோட பிஹேவியர் நல்லா இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கிறுக்கி எழுதுறவங்க லைஃபு இப்படி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அப்பா இவனை ஓட்டுன்னு ஓட்டிகிட்டே இருக்காங்க. உடனே கரெக்டாக அங்கே ஆன்ட்டி சொல்கிறாங்க, பையன் நேஷ்னல் ஹேண்ட் ரைட்டிங் கான்டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு சொல்ல அது அப்படியே ஹீரோக்கு ஞாபகம் வருது. யோசிச்சுக்கிட்டே இருக்க அடுத்த நாள் கிளாஸில் பிஸியாக எழுதிட்டே இருக்க ஒரு பையனை பார்த்துட்டே அப்படியே ஒரு பொண்ணு வர, ஏய் இந்தா உன்கிட்ட ஒன்று சொல்லணும், கிட்டின்னு சொல்ல, சும்மா சொல்லிட்டே இருக்காத, அந்த மாதிரி கூப்பிடாது, கிண்டர் கார்டல்னு நான் அவனை அப்படித்தானே கூப்பிடுவேன், இதை ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு அவன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல, பாப்பு தான் ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் ஹேண்ட்ஸம் தான், அது இல்லைங்கள, இன்னொருத்தங்க ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு அவன்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஓடி போக, ஆன்னு சொல்ல காதில் ஹெட்ஃபோன் போட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கான். அப்படியே திரும்பி இவனை பார்க்க, ஆண் உன்னை தண்டா கூப்பிட்டேன்னு சொல்ல முடியெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அப்படியே இவனை பார்த்துட்டு, என்னடா வேணும் உனக்கு, என்ன எதுக்கு ஆன்னு கூப்பிட்ற, என் பேர் ஒன்லின்னு மட்டும் என்னை கூப்பிட்டேன்னா போதும் சரியா, சும்மா ஆணுன்னு எதுக்கு ஷார்ட்டாக கூப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆமாம் ரொம்ப முக்கியம், உன் பேர் தானே, சூப்பர் ஸ்டாரோட பேர் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம், இதை பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிருக்க, என் பேர் உன் பேரை விட நல்லா தாண்டா இருக்குது, டைகர் அவன் பேரை பார்த்தியா, டைகர்னு பேர் உனக்கு வச்சதுக்கு பதிலாக உனக்கு வேறு மாதிரி வச்சுருக்கலாம், பூனைக்குட்டின்னு வச்சுருக்கலாம், உனக்கு அதாண்டா செட் ஆகும், உன் பேர் டைகரா அப்படின்னு சொல்லி இந்த ஒன்லி டைகரை ஓட்டிகிட்டே இருக்க, அடுத்து டைகர் சும்மா இல்லாமல் அவனை ஓட்ட இவனுங்க மாற்றி ஓட்டிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம காமெடியாக இருக்குது. ஓவராக பேசாத, ஹோம்ஒர்க்கை பண்ணியா இல்லையா, ஹோம்ஒர்க்கா, ஐயோ நான் ஹோம்ஒர்க் இன்னும் முடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கு தும்மலாகவே வருது. அந்த பொண்ணு கொடுத்த லெட்டரை வாங்கி கையில் வச்சுட்டு அதில் இருக்க எழுத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்படியே தூக்கியாத அந்த பக்கம் போட்டுட்டு, சரி ஹோம்ஒர்க் பண்ணியா இல்லையா, நான் இப்போ தான் முடிச்சிட்ருக்கேன்னு டைகர் சொல்ல, ஐயோ நான் ஆல்ரெடி நேற்று எழுதலை இன்றைக்கி எழுதுறியே, சரி கொடு நானும் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன், ஹோம்ஒர்க்கு கொடுறான்னு சொல்லி கேட்க, பாப் உன்னோடது எங்கே, அதைத்தான் நான் பார்த்து எழுதிட்டுருக்கேன், வெயிட் பண்ணுன்னு சொல்ல, சீக்கிரம் முடிச்சுட்டு கொடுறா நானும் எழுதணுன்றான்னு சொல்ல, தரேன்டா இருடா அப்படின்னு சொல்லி டைகர் அதை பார்த்து அப்படியே எழுதிட்டே இருக்கான். அதுக்குள்ளே டைம் ஆச்சு, சரி நான் கிளம்புறேன், நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு என்னோட ஹோம்ஒர்க் நோட்டையும் சப்மிட் பண்ணிடு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பாப்பா அந்த பக்கம் போக, என்னோடதுல வேணால் எழுதுறியான்னு சொல்லி அப்படியே அவனோட நோட்டை ஹீரோ கொடுக்க, அவனோட பார்த்து எழுதுறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம், அவன் கையெழுத்து சுத்தமாக புரியாது, தப்பாக தான் இருக்கும், நீ அடி தான் வாங்குவேன், ஒழுங்கா இவன் எழுதுனதுக்கப்புறம் வாங்கி எழுதுன்னு சொல்லிட்டு பாப்பா அந்த பக்கம் போக, அடப்பாவி என்னை ஓட்டிட்டானேங்கிற மாதிரி ஹீரோக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்தா நான் எழுதி முடிச்சிட்டேன், நான் பாப்போடதை சப்மிட் பண்ணிடுறேன், என்னோடதை பார்த்து நீ எழுதிக்கோன்னு சொல்லி டைகர் ஒன்லி கையில் அவன் நோட்டை கொடுத்துட்டு அப்படியே அவனும் அந்த பக்கம் போயிட்டான். ஒன்லி மட்டும் பார்த்து எழுதிட்டே இருக்க, என் ஹேண்ட் ரைட்டிங்கா தப்பாக சொன்னால் இருக்குதுடா உனக்குங்கிற மாதிரி ஹீரோ சும்மா இல்லாமல் சப்மிட் பண்ண நோட்டை போய் அப்படியே எழுதியிருக்க ஹோம்ஒர்க்கை பிடிச்சி கிழிச்சிட்டு அங்கே ஏதோ டிராயிங் பண்ணி வச்சுட்டு எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வந்து உட்காந்துட்டான். அடுத்த நாள் டீச்சரு அந்த ஹோம்ஒர்க்கை பார்த்துட்டு, யாரா இப்படி கிறுக்கி வச்சிருக்கா, ஏண்டா என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற, உனக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுது, ஆம்ஸ்ட்ராங்கோட கெனான் மாதிரி இருக்குது டீச்சர்னு எல்லாரும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆமாடா இது ரொம்ப கஷ்டமான ஹோம்ஒர்க் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, எல்லோரும் பாப்பை பார்த்து மாற்றி சிரிக்கிறாங்க. யாரும் என்கிட்ட இப்படி விளையாடுறாங்க, யார் இப்படி பண்ணது எனக்கு ஒன்றுமே புரியல, யாரோ வேணும்னு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்ல, நீ கிளாஸில் தூங்கிட்டே இருக்கிறத பார்த்து உனக்கு வீட்டில் பிரச்சனைன்னு நினச்சி கடைசியில் நீ ஹோம்ஒர்க்கு கூட சரியாக பண்ணலன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க டீச்சரு. வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒரு கால் மேலே வச்சுட்டு யோகா போஸ் கொடுத்தா அப்படியே நின்றுட்டே இருக்கான் பாப்பு. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் ஹீரோ பாப்பை எந்த அளவுக்கு ஓட்ட முடியுமோ டார்ச்சர் பண்ண முடியுமோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். அவன் வாங்கி வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றான். அப்புறம் கம் எடுத்து அவனோட பெயிண்டிங் அந்த ப்ரஷ்லலாம் அப்படியே கொட்டி விட்டுறான். அவன் ஷூ லேஸாக அதெல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ண சுற்றி அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இந்த கிளாஸில் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது பாப்புக்கு. பனிஷ்மெண்ட்டுங்கிற பேரில் கிரவுண்டில் ஓடிட்டே இருக்க அங்கே ஒன்லியும் அப்புறம் நம்ம டைகரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாவண்டா யாரோ ஒருத்தவங்க அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, யாருன்னு தான் புரியல, அவனுக்கு சுற்றி எங்கே போனாலும் கஷ்டம்.
வீட்லேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனைன்னு சொல்லி எல்லோரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க 2 பேரும். ஆமாம்ல, ஆமாம் அவன் அப்பா வேறு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, அவன் அம்மா சுத்தமாக இல்லைடா, அவனுக்கு அவன் அம்மாவே கிடையாது, தனியாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்ல, அம்மா இல்லைங்கிறது கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது நம்ம ஹீரோக்கு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனுக்கும் நம்மளை மாதிரி அம்மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கான். அதுவும் இந்த பிஞ்சு பொண்ணு ஷூலேயே பாப்பு இப்படி போகிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஹீரோக்கு. என்னடா இவன் இவ்வளோ தூரம் நடக்கிறான்னு சொல்லி பார்த்தா அவன் நடந்து ஒரு வழியாக அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவ்வளோ தூரம் நடக்கிறானா, என்னால் முடியலப்பா, ஒரு நாளைக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அவன் இப்படி டெய்லி இந்த பக்கம் நடந்து வராங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ஹீரோ இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்க, அப்பா ஊசி நூல் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க எடுத்துக்கன்னு அப்பா சொல்ல இந்த பிஞ்சு பொண்ணு ஷூவை தேய்ச்சிட்ருக்கான். கரெக்டாக அங்கே ஒரு லேடி வராங்க. லேடி வரதை பார்த்துட்டு என்னடா இது அம்மா இல்லைன்னு சொன்னாங்க, அம்மா வராங்களேன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டே இருக்க, இந்தா இதில் சாப்பாடு இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க, ஷூ பிஞ்சு போச்சு தேய்ச்சிட்ருக்கேன்னு சொல்ல, ஷூ தைக்கிறியா, ஏன் இப்படி பண்ணுற, ஸ்கூலுக்கு போகிற பையன், உனக்கு நல்லதாக ஏதாவது வேணாமா, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஆண்டி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் பாப் சொல்கிறான். பாப் எப்பயுமே அவனோட வேலையை அவனே தான் பார்த்துக்கணும்னு நினைப்பான், அடுத்தவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்கான். என்னதான் இருந்தாலும் புதுசாக ஒன்று வாங்கி தரலால அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அங்கே ஜட்டி காஞ்சிட்ருக்கு. ஏன் இது இங்கே காய போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதுவா அது நனைஞ்சு போச்சு, ஸோ அதில் டவலில் தொடச்சி அதனால் காயிட்டுன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் மழை வேறு அதிகமாக பெய்யுதுல அதனால். என்னது இங்கேயா அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதை எடுக்க, ஆண்டி வேணாம் விடுங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, என்னது எதுக்காக இப்போ வாஷ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, அதாவது அவன்கிட்ட ஒன்று தான் இருக்கும் போல், அதையே அவன் திரும்ப மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி தான் அதையே அப்படி துவச்சி அங்கிள் போட்டே இருக்க, இது எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, பாவம் அவன் ஸ்கூலுக்கு போகிறவன், அவனுக்கு தேவையானது ஒன்று வாங்கி தரலால, இது கூட இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு அண்டர்வேர் கூட சரியாக வாங்கி தர மாட்டேங்கிறேன்னு சொல்லி ஆண்டி ஃபீல் பண்ணிட்டுருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்ருக்கான். ஃபஸ்ட்டு அம்மா நினச்சிருப்பான், அடுத்த ஆண்டின்னு சொல்கிறத பார்த்தோன்னே தான் ஓ இவங்க ஆண்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு புரியும். பாவம் நான் தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒன்று பண்ணிட்டேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்ன மாதிரி பர்சன் இவன், ஒரு அண்டர்வேர் கூட இல்லாமல் கஷ்டப்படுறானேங்கிற மாதிரி ஆண்டி ஃபீல் பண்ண, வேணாம் ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, உனக்கு தேவையானதை நான் வாங்கி தரேன், நீ கவலைப்படாத பாப்னா ஆண்டி சொல்ல, இல்லை ஆண்டி மாற்றுக்கிறேன், ஷூக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி இருக்குது, ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கிறேன், கண்டிப்பாக வாங்கிப்பில்ல, நான் வாங்கிக்கிறேன் ஆண்டி நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிறேன், என் ஸ்கூலில் ஃபண்டு கொடுப்பாங்க அதை வச்சு நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல, சரி ஓகே நீ பார்த்துக்கோ, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிடு சரியா, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல, இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோக்கு அப்போ தான் புரியுது, நம்ம அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் பாட்டு சத்தம் கேட்குது, ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டா பாட்டு சத்தம் நின்று போயிடுது, மறுபடியும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் பாட்டு சத்தம் கேட்குது. சுத்தமாக ஹீரோக்கு பயமாயிடுச்சு, என்னடா நடக்குதுங்க ஒன்றும் புரியலேன்னு சொல்லி பார்க்க, அங்கே பாப் அழகாக பாட்டு பாடிட்டு இருக்கான் ஃப்ரிட்ஜுக்கு இந்த சைடில் நின்று. அதை கேட்கும்போது அவன் அம்மா, அதாவது ஹீரோட அம்மா ஹீரோக்காக அந்த பாட்டை பாடின மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு. அம்மா மடியில் படுத்துட்டு அந்த பாட்டை கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பாப் பாடும்போது அதை அப்படியே கேட்டுகிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா பாப்பு கரெக்டாக ஹீரோவை பார்த்துட்டான். ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி ஃபைலை வச்சு மூஞ்சி அப்படியே மறைச்சிக்க, மறுபடியும் டீச்சர்கிட்ட போய் ஏதாவது சொல்லிடாத பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன்னு ப்ளீஸ்டான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரி இந்தா இதுக்கு பில் போடுன்னு சொல்ல, ஆல்கஹால்லாம் உன்னோட ஏஜுக்கு கிடையாது அண்டர் ஏஜ்னு சொல்ல, நான் உன்னை விட பெருசுடா அப்புறத்துக்கு ஏன் கூட ஸ்கூலில் படிக்கிறேன், இதெல்லாம் அண்டர் ஏஜ்னு சொல்லிட்டேன்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, சரி ஓகே எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லித்தரியா, நான் வேணும் உனக்கு பே பண்ணிடுவேன்னு சொல்ல, ஹேண்ட் ரைட்டிங்கா, ஆமாம் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் கற்றுக்கணும் ப்ளீஸ், என்னோட ஸ்டெப் மதரோட பையன் நல்லா எழுதுவானா, அதுக்காகவே நான் எழுதணும்டா, எனக்கு சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லித்தரேன் பே பண்ணிடுவீல, பே பண்ணுறேன்டா, சரி அப்போ நாளையிலேருந்து உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரி இந்தா இதுக்கு பில் போடு, அதான் அண்டர் ஏஜ்னு சொல்லிட்டேன்ல இதுக்கெலாம் பில் போட முடியாதுன்னு சொல்லி ட்ரிங்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, தண்ணி பாட்டிலுக்கு வேணால் போடுறேன் அதை அப்படியே கொண்டு போய் வெய் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்ல, ஏன்டா படுத்துறேங்கிற மாதிரி, சரி ஓகே கொடுக்கறது கூட வாங்கிட்டு கிளம்புறேங்கிற மாதிரி ஹீரோ போயிட்டான். அப்புறம் பாப்பு எப்பயும் போல தூங்கிட்டு இருக்க, ஏண்டா ஹோம்ஒர்க்கு கொடுறா பார்த்து எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்லி வர, இந்தாடா அப்படி பார்த்து எழுது அப்படிங்கிற மாதிரி நோட் அவன் கையில் கொடுக்க, அவனும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஏண்டா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, அவன் என்ன பண்ணால் உனக்கு என்ன, அவன் ஹோம்ஒர்க் பண்ணுறான், நீ வா உனக்கு ஹேண்ட் ரைட்டிங்கை நான் சொல்லித்தரேன்னு சொல்ல, ஹேண்ட் ரைட்டிங்கா, ஆமாம் இவனுக்கு கிளாஸ் இருக்குது, சரின்னு சொல்லி கையில் அப்படியே ஒரு ஷூ பாக்ஸ் வச்சுருக்கான், அதை ஒழிச்சு கொண்டு வந்து அப்படியே அங்கே கரெக்டாக பாப்புக்கு முன்னாடி வைக்கிறான். இந்தா உனக்குன்னு சொல்ல, என்னதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஷூ இருக்குது, இது எதுக்கு,
அதுவா உனக்கு கொடுக்கணும்ல ஃபீஸு, அந்த பேமெண்ட்டுக்கு தான் இந்த ஷூ அப்படின்னு சொல்ல, ஷூவா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. இரு இன்னும் இருக்குன்னு சொல்லி பேக் ஓப்பன் பண்ணி இவனுக்கு அண்டர்வேர் வாங்கியிருக்கான், இவனோட ஸ்நாக்ஸு அது இதுன்னு நிறைய கலர்ஸ் பென்சில் எல்லாமே இருக்குது. இது என்னடா அண்டர்வேர் எல்லாமாடா ஃபீஸுக்கு கொடுப்பாங்கங்கிற மாதிரி ஒன்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்க. அப்புறம் இந்த பன்னு இதெல்லாமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்து ஒன்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாப் கேட்க, அதுவா உன்னை சுற்றி இப்போல்லாம் நடந்ததில்ல, அதுக்கு எல்லா காரணம் நான் தான்டா, உன்னை கஷ்டப்படுத்துனது நான் தான், உன் ஷூவை இது பண்ணது, அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் தான் இதெல்லாம்னு சொல்ல, ஆமாம் எனக்கு அண்டர்வேர் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படிடா தெரியுங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து கடுப்பாக அங்கே நம்ம பாப் கேட்க, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், உன்னை கஷ்டப்படுத்துறேன்ல, இது எல்லாமே உனக்கு தேவைப்படுறது தான், நான் தான் தேவையே இல்லாமல் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், உன் ஷூவை பாரு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு, இந்த ஷூ யூஸ் பண்ணிக்கோ, அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஒன்று கொடுக்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு உனக்கு எப்படி தெரியும், முதல்ல அதை சொல்லு. அதான் சொல்கிறேன்ல, உன்னை சுற்றி நடந்துட்டு இருந்தேன் அந்த மிஸ்ஸிங் திங்ஸு வேறு யாரும் பண்ணல, நான் தாண்டா பண்ணேன், உன் பேப்பரை ஹோம்ஒர்க் பேப்பரை நான் தான் கிழிச்சேன், அப்புறம் ஷூவை நான் தான் கட் பண்ணேன், உன்னோட அந்த பென்சில்ஸ்லலாம் அந்த கம்மை கொட்டி விட்டது நான் தான், உன்னோட ஸ்நாக்ஸை சாப்பிட்டது நான் தான், ஸோ இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்ல, நீ தான் பண்ணியா, ஆமாம் இது எல்லாமே நான் தான் பண்ணேன், அதுக்காக தான் இதெல்லாம்னு சொல்ல, அட பாவி என்னை சுற்றி எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்போ என்கிட்ட வரையா நீ, உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, முதல்ல என்னை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக சொல்லிவிட்டு அப்படியே அந்த பக்கம் பாப்பு போக, டே நில்றான்னு ஹீரோ கூப்பிட்றான். பட் பாப்புக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, இத்தனையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி என் கூட இருந்திருக்கான் பாருங்கிற மாதிரி கடுப்பாயிடுச்சு பாப்புக்கு. விட்றா வாட போயிடலான்னு சொல்லி வண்டி அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே ஒரு மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதனால் எப்படியாவது பாப்பை கரெக்ட் பண்ணணுன்னு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி அவன் டேபிளில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ. இதெல்லாம் ஒன்று எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே இருக்க ஒன்லிக்கிட்டையும் டைகர்கிட்டையும் கொடுத்துட்டான். அப்படியே எதுவும் சப்மிட் பண்ணலான்னு ஆஃபீஸ் ரூமுக்கு போக அங்கே இருக்க ஒரு டீச்சர், ஏண்டா உன்னோட எஸ்ஏ இன்னும் சப்மிட் பண்ணலையா, ஹெட்லைன் முடிய போகுது, இல்லையே நான் பண்ணிட்டேனே, எங்கே பண்ண இன்னும் நீ பண்ணலன்னு சொல்ல, இதுக்கு அவனாக தான் காரணம் இருக்குன்னு சொல்லி ஹீரோவை தேடிட்டு வர அவன் சுச்சு போயிட்டுருக்கான். டக்குன்னு வந்து கழுதை பிடிக்க, டேய் பேசாமல் இருடா சுச்சு போயிட்டுருக்கேன்லன்னு சொல்ல, சரி என்ன பண்ணி வச்சுருக்கேன் நீ, என்னோட அசைன்மெண்ட் எங்க, என்னோட எஸ்ஏ எங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப, உனக்கு எஸ்ஏவை கொடுத்துருன்னு சொல்லி அவனை பாத்ரூமில் வச்சு லாக் பண்ண, ஏய் எதுக்கடா என்ன லாக் பண்ணுற, சொல்லுடா கதவு தோடான்னு சொல்ல, நீங்கே கடை அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பாப் போயிட்டான். ஏய் உண்மையாகவே நான் எதுவும் பண்ணலடான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, அடுத்து அங்கேருந்து அவன் போயிட்டான். சேம் டைம் அந்த பாத்ரூமில் ஆப்போசிட்டில் பக்கத்தில் ஒருத்தன் நம்ம பாப்போட எஸ்ஏவை வச்சு அவன் ஏதோ எழுதிட்டு இருக்க, இதை பார்த்து ஹீரோ சும்மா இல்லாமல் கையிலேருந்து ஏதோ க்ரீம் எடுத்து அவன் மேலே அப்படியே போக, டே டாய்லெட் மாதிரி ஏதோ பண்ணுறானான்னு கத்திட்டு இருக்க. டீச்சரு மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து டோர் ஓப்பன் பண்ணி அவனை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி பார்க்க அந்த ரூம்லேருந்து யாரோ ஒருத்தன்னு சொல்ல, யார் அவனை லாக் பண்ணதுன்னு பார்த்தா ஓடி போய் பாப்பா அப்படியே ஓப்பன் பண்ணி விட, பாத்தியா எப்படி திறந்து விட்ட, இவன் தான் என்ன புள்ளி பண்ணான்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, இங்கே பாரு அவனை நான் புள்ளி பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா, உன்னோட எஸ்ஏ அவன் கையில் தான் இருக்குது, அங்கே பாரு உன் எஸ்ஏவை பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் புரியுது இது தெரியாமல் நீ என்ன லாக் பண்ணிட்டேன்னு சொல்ல, டீச்சருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. யாரோட எஸ்ஏவை திருடினது, அதே மாதிரி யாரை லாக் பண்ணது, ஒழுங்காக சொல்லுங்கள், எல்லாரும் பிரின்சிபல் ரூமுக்கு இப்போவே வாங்க அப்படிங்கிற மாதிரி டீச்சர் சொல்ல, எனக்கு பிரின்சிபல் ரூம் வாங்குற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கு. ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து பிரின்சிபல் ரூமுக்கு போயாச்சு. அங்கே பனிஷ்மெண்ட்டுன்னு பார்த்தா அங்கே இருக்க கோழி பண்ணையை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாப்புக்கும் ஹீரோக்கும் மட்டும் கொடுக்க, ஏண்டா தப்பு பண்ணவே தப்பிச்சுக்கிட்டான், நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் பாருங்கிற மாதிரி ஹீரோக்கு டென்ஷன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டே இருக்கான். ஸோ க்ளீன் பண்ணிட்டே இருக்க, நான் உன்னை காப்பாற்றணும் தான் இதெல்லாம் பண்ணன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இதெல்லாம் பண்ண சரி, நீ எனக்காக எத்தனை தப்பு பண்ண, அட்லீஸ்ட் ஒரு சாரி சொன்னியா, சாரி சொல்லியிருந்தாவே போதும், நீ அதெல்லாம் வாங்கி தரணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி பாப் சொல்ல, ஆமாம் இல்லைடா நான் உங்ககிட்ட சாரி சொல்லியிருக்கணும்ல, சாரிடா என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே விடு சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து போடுன்னு சொல்ல, கோழி ஒன்று முட்டை போடுது. ஓடி போய் இந்த முட்டையை பிடிச்சிட்டு வந்து ஹீரோ அதை பார்த்துட்டு, இங்கே பார்த்தியா கோழி பின்னாடி தாண்டா முட்டை போடுது, அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்டும் பின்னாடி தாண்டா வருது, ஒருவேளை இந்த கோழி முட்டை அதனால தான் எல்லோ கலரில் இருக்கான்னு சொல்லி ஓவராக காமெடி பண்ணிட்டுருக்கான். வாயை மூடிட்டு எடுத்து போடுறான்னு சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம பாப்பு. அப்பயே அவனுக்கு ஹீரோட நினைப்பு தான் வருது. ஹீரோவை பற்றி திங்க் பண்ணிட்டே தான் சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் பாப்போட அசைன்மெண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுல, ஸோ அதை எப்படியாவது சரி பண்ணுங்கிறதுக்காக ட்ரையர் வச்சு அதெல்லாம் காய வைக்கிறதுக்காக ஹீரோ ட்ரை பண்ணிவிட்டு அதை ட்ரேஸ் எடுத்து ஒன்றும் பண்ணிகிட்ருக்கான். எப்படியோ ஒரு வழியாக அவனோட எஸ்ஸே நல்லபடியாக அவனோடது ஹேண்டில் பண்ணணும், சப்மிட் பண்ணணுங்கிறதுக்காக பார்த்து ட்ரேஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டே இருக்கான் ஹீரோ. ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆன்ட்டிக்கிட்ட இந்தாங்கன்னு சொல்ல, ஆமாம் இது யாரோட எஸ்ஸே,
ஓ இது பாப்போட தானே? ஆமாம், இதுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது நேற்றே முடிஞ்சிச்சு, இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்க, டெட்லைன் முடிஞ்சது போன்னு சொல்ல. ப்ளீஸ் ஆண்டி புரிஞ்சுக்கோங்க, இது இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். என்னால் தான் இது இந்த மாதிரி மாறிடுச்சு, அதனால தான் அதை சரி பண்ணணும்னு சொன்னேன். நீ உன் ஃப்ரெண்டை எடுத்து கன்சர்னாக பண்ணுறியா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? என்ன நடக்குது இங்கே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது பாட்டி, அவனுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா, அது ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. சேம் டைம் பாப் நடந்து போயிட்டே இருக்க ஒரு பெரிய காரு அவன் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிது. ஒரு செகண்ட் என்னடா அது அப்படின்னு சொல்லி பாப் திரும்பி பார்க்க டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. அது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ஸ்டோரி தெரிஞ்சனால இதுதான் பாப்போட அம்மா அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். பாப்பி பப்பி அப்படின்னு சொல்லி அம்மா அப்படியே பாப்பை பார்த்து சிரிக்க அப்படியே கடுப்பாக பாப் நின்றுட்டுருக்க. இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஸ்டே வித் மீல ஒரு 90% சொன்னேன். ஸ்டோரி பேஸ் அதே மாதிரி தான், பட் தாய் ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி கொஞ்சம் ஸ்டோரி மாற்றிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டே வித் மீ அது ஒரு தனி ஃபீல். அந்த ஃபீல் குட்டான ஒரு சீரீஸ் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதில் ஊபி கேரக்டர்லாம் சும்மா சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், நாட்டியான பப்ளியான சீரியஸான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஷூயும் அப்படி தான் இருப்பான், ஒரு மாதிரி கெத்தாக இருப்பான். இதில் இவங்க 2 பேரோட கேரக்டர் வந்து பார்த்தா இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. பட் தாய் ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸ் தான் இது தவிர மற்றபடி நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. சீரிஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக தான் இருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.